சேனல் பேர் வந்து ஷான்ஸ் லைஃப் அண்ட் டெக் அப்படின்ற ஒரு சேனல்லேருந்து வரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, லவ் அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன், லவ்வை பற்றினா உங்களோட ஒப்பீனியன், இந்த ஜென்ரேஷன் லவ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தான். நீங்களும் வந்து இந்த ஜென்ரேஷன் தான், ஸோ என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து 90s ஜென்ரேஷன் தான். உங்கள் நேம் என்ன மேம்? கிருத்திகா. கிருத்திகா மேம். நித்யா. நித்யா, ஓகே. உங்களோட ஒப்பீனியன்? லவ் வந்து செட் ஆகிறவங்களுக்கு லவ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். செட் ஆகாதவங்களுக்கு அது வந்து சிம்பிளி வேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம். லவ் பண்ணாதவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். அனுபவம். ஆமா, ரெண்டுமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ்ல இருக்கிற லவ் தான் பெஸ்டா இருக்கும். பெஸ்ட். ஆமா. இப்போ இந்த ஜென்ரேஷன் லவ்க்கு நீங்க என்ன, இந்த ஜென்ரேஷன் லவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஜெனரேஷன்ல லவ் தான் பண்றாங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. ஐ டோன்ட் திங்க் ஸோ இந்த ஜென்ரேஷனில் பண்ணுறது இட்ஸ் லவ். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பண்ணுறது இட்ஸ் நாட் லவ். இப்போ நம்ம அந்த ஜென்ரேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா பார்க்காம லவ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறைய அழகழகாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி எதுவுமே இல்லையே, அந்த மாதிரிலாம் அமைய மாட்டேங்குதே. ஸோ ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது லவ்வில். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா இருக்காங்க, இல்லைனா வந்து பிரேக் பண்ணுறாங்க. ஸோ நிறைய இருக்கா. ஸோ இந்த ஜென்ரேஷன் பண்ணுற லவ் இல்லை. இந்த ஜென்ரேஷன் லவ் எப்படி இருக்குன்னு உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஃபைன், அதுவும் குட் தான், அதுவும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ தட் அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் கோவம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும்ல, அது போக மாட்டிருக்காங்க. இப்போ அது ஒன்று தான். பொண்ணே வேஸ்ட்டு ப்ரோ. ஏன் ப்ரோ வேஸ்ட்டுன்றீங்க? எதனால ப்ரோ சொல்கிறது, ஒரு 11 மணி வரையும் நம்மக்கிட்ட பேசுகிற ஆளுங்க ப்ரோ. ஜாலியாக செல்லம், அம்மு போவா, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, நான் சாப்பிடலன்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவானா, உடனே போயிட்டு நான் வீட்டு இத்தனைக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் ப்ரோ அது டிஸ்டன்ஸ் வீடு. உடனே நான் ஒரு 12 மணிக்கு சொல்லணும் ப்ரோ. அப்போ எங்கள் வீட்டில் சாப்பாடும் இல்லை. சொன்னதுக்கு நான் வீட்டில் கீது எங்கள் வீட்டில் நான் அரேஞ்ச் பண்ணி எட்டுன்னு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கட்டா, எப்படி நீ கொடுப்ப, நம்ம காதல் ஜெயிக்கும்டா அப்படின்னு நான் பாருங்க ப்ரோ. ஐயோ வச்சாடா அப்படின்னு நினச்சிட்டேன் ப்ரோ. அதுக்கப்புறம் இப்போ என்னடானா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ப்ரோ என்கிட்ட பார்த்தா இன்ஸ்டாகிராமில் ஒருத்தங்கிட்ட, வாட்ஸ்அப்பில் ஒருத்தங்கிட்ட பேசினுக்கிறப்போ என்கிட்ட என்னடானா 11 மணிக்கு வாட்ஸ்அப்பில் 11:03 வந்து பாய்டா செல்லோன்னு போட்டுக்கிறாப்போ, 11:05 நாடானா ஆயிடா செல்லன்னு அவனுக்கு போட்டுக்கிறா ப்ரோ. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மனுஷே ஒஞ்சிச்சு ப்ரோ. எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரியும்? அதான் ப்ரோ, அன்னைக்கு என்னடானா அவுட்டிங் ஒரு நாள் போயிருந்தேங்க ப்ரோ, பானிபூரி சாப்பிட்றதுக்குங்க. அவன் மொபைல் என்கிட்ட தான் இருக்கும். டக்குன்னு பார்த்தா பே பண்ண ப்ரோ, நான் அந்த 60 ரூபாய் பே ஆச்சு. உடனே பார்த்தா என்னடானா மெசேஜ் வந்துச்சு, நான் உடனே தள்ளி விட்டேன். டக்குன்னு பார்த்தா அக்கு பண்ணுற மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சு ப்ரோ. அப்படியே ஒரு மாதிரி ஜெருகாயிடுச்சு ப்ரோ. டக்குன்னு நான் இப்போ ஸ்கேன் பண்ணதான் வந்து நினச்சேன். அப்புறமா பார்த்தா ஸ்கேன் அப்புறமா வருது. அப்புறமா உள்ளே போய் பார்த்ததுக்கு நைட்டெல்லாம் அப்படியெல்லாம் ரொமான்ஸு, அது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. அதனாலே முடியல ப்ரோ. அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ நீங்கள் ஒன்று சொல்லணும் அவங்களுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்க? என்ன ப்ரோ சொல்கிறது, சொல்ல வார்த்தையே இல்லை ப்ரோ. இது வைரல் ஆச்சுன்னா அவளுக்கு தான், உனக்கு தாண்டி இது சொல்கிறேன் பாரு, நல்லா கேட்டுக்கோ. இப்போ இன்னொருத்தன் தேடி போய்க்கிறல, அவங்ககிட்டயாச்சும் கரெக்டாக இரு. என்கிட்ட பண்ண மாதிரிலாம் பண்ணாத, நீ நல்லா இரு, எங்கே இருந்தாலும் நல்லா இருப்போம். டேய், அவ எல்லாருக்கிட்டையும் பண்ணுறதுனால தான் எல்லாரையும் பண்ணுங்கிறா. அவங்ககிட்ட மட்டும் கரெக்டாக ப்ரோ வாழ்த்தி விட்டுணும் ப்ரோ. பாட்டுக்கு நல்லா கிட்ட விடு ப்ரோ. நல்ல மனதுக்கு அதனாலதான் ப்ரோ இந்த சிம்மு மன்மதன் ஆகிக்கிறா. இப்போதான் ப்ரோ எனக்கு புரியுது சத்தியமா. நான் இன்னொருத்தரா தலைமை இப்படி பண்ணிக்கிறான், நயன்தாரா, அன்சிகா எல்லாருன்னு பார்த்தா. அதனால பொண்ணுங்களோட பேச்சு சொன்னோன்னே போச்சு ப்ரோ. இப்போ நீ மன்மதன் ஆயிடுற. நான் நெக்ஸ்ட் 25லேருந்து மன்மதன் ஆகலான்னு இருக்கிறேன் ப்ரோ. எல்லா பொண்ணு வாழ்க்கையில் லவ்வர்ஸ் யாராக இருக்கிறாங்களோ எல்லா இடத்துலையும் கம்யூனிட் ஆகி போய் பூந்து விளையாடுறது தான் ப்ரோ. நான் வேஸ்ட்டுன்னு தான் சொல்வேன். இப்போ லவ் பண்ணுறவங்களாம் வந்து அவ்வளோ உண்மையாலாம் யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. தேவைக்கு லவ் பண்ணுவாங்க, தேவை முடிஞ்சுன்னா விட்டு போயிடுவாங்க. இப்போ மோஸ்ட்லி லவ் பண்ணுறோம் ஒரு சிலர் மட்டும் தான் உண்மையாக லவ் பண்ணி மேரேஜ் இருக்க போகிறாங்க. மேரேஜ் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் நல்லது. லவ்ன்றது வந்து இப்போ யாருப்பா ஒழுங்காக லவ் பண்ணுறான்? பண்ணால் 10 நாள் பேசுகிறாங்க, 10 நாள் பேசுகிறாங்க. லவ்ன்றதே இருக்குது. நான் லவ்வில் எல்லாமே தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். லவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, உயிரை கொடுத்து லவ் பண்ணுறவங்களும் இருந்த காலம் இதெல்லாம். ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லைன்றோம். இப்போ அந்த மாதிரி கண்டிப்பாக கிடையாது. இப்போ சுத்தமாக இல்லை. இப்போ ஏதோ டைம் பாஸ்க்கு பேசுகிறாங்க, பெஸ்டின்றாங்க, அந்த மாதிரி போயிடுது இப்போ காலம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டுன்னு. அதாவது இந்த காலத்துக்கு தான் அதான் ஒன்று. அதாவது வந்து இப்போ நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா நான் விட்டு கொடுத்துருவோம், நாங்கள் கொண்டு தான் நீங்கள் விட்டு ஒருத்தர் விட்டு கொடுத்துருவோம்னா அந்த லவ் வந்து நல்லா ஸ்டார்ட்டாக போகும். ஆனால் வந்து ஒரு தாட்டிக்கு 2 தாட்டி யோசனை பண்ணணும். 2 பேருமே பேரண்ட்ஸ் வந்து ஓகே சொல்கிறாங்களா,
அவங்க ஃபுல் சம்மதத்தோடு இருந்தாங்கன்னா மன விட்டு பேசி நம்ம வந்து லவ் பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் சுதந்திரமாக லவ் பண்ணலாம். ஆனால் லவ் விஷயத்தில் வந்து நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கக்கூடாது. பேரண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பொண்ணு நான் விரும்புகிறேம்மா, அவங்க இந்த மதத்துக்காரவங்க, நான் இந்த மாதிரி செட் ஆகுமா அப்படின்னா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க பெரியவங்க, சரி பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு சுதந்திரமாக பண்ணலாம். அதாவது என்ன சொல்ல போனால் கண்ட இடத்துல சுற்றக்கூடாது. இப்போ லவ்ங்கிறத வந்து ஒரு புனிதமானது. அது பேச்சுவார்த்தை அந்த மாதிரி அதோட வச்சுக்கலாம். சும்மா அந்த அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறது அதெல்லாம் மாதிரி வச்சுக்கக்கூடாது. லவ்லாம் உண்மையாலாம் யாரும் பண்ணுறதில்ல. ஸோ ஃபுல்லாக ஃபேக் தான். சும்மானா டைம் பாஸ் ஒரு 10 நாள் பேசிட்டு 15ஆவது நாள் கைட்டி விடுறதுலாம் லவ் இல்லை. ஆழ்த்து பொண்ணுங்கன்னா உங்கள் கையிலே 10-15 ஓட்டுன்னு இருங்க. பையன் அனுபவப்பட்டிருக்கான். இவனே 4 பொண்ணை லவ் பண்ணுறான். உண்மைதான். இந்த ஜென்ரேஷன் அந்த ஜென்ரேஷன்லாம் இல்லை, லவ்னாலே லவ் தான். ஸோ தட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னென்னா லைக் ட்ரஸ்ட்டு. ஆமாம். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க மேலே வந்துருச்சுன்னா அது எப்போவுமே அப்படியே தான் இருக்கும். லைக் அவங்கள ஏமாத்துறது அப்படின்லாம் தோணாது. ஸோ இப்போது எப்படின்னு தெரியல, உண்மையாக இருந்தால் எனக்குமே லவ் வந்து ஜெயிக்கும். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ லவ் பண்ணிட்டு விட்டு போயிடறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? லவ் பண்ணிட்டு விட்டு போகிறாங்கன்னா அது லவ்வாக இருக்க முடியாது. லவ் வந்து என்றைக்குமே எந்த சுச்சுவேஷன்லையுமே விட்டுட்டு போகாமல் நம்மளுக்காக யார் ஸ்டாண்ட் பண்ணுவாங்களோ அவங்கள தான் லவ் பண்ண முடியும். மேரேஜுக்கு அப்புறம் வர லவ் வந்து நல்லா பெஸ்ட்டா இல்லை லவ் மேரேஜ் பெஸ்ட்டா? நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா அவளே பதில் சொல்லுவாங்க. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லைடா, கூடவே இருக்கீங்க. ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு கழிச்சு வந்து அப்படி இல்லை. ஆக்சுவலி வந்து ஒரு சில கப்பிள்ஸ் வந்து ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு பிரேக்கப்பும் ஆகுது, நிறைய வந்து மேரேஜ் லைஃப்லேயும் எண்ட் ஆகுது. அது அகெயின் அது ஃபர்தராக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஒரு மெச்சூரிட்டியோட லவ் பண்ணால் அது நல்லா போகும். இம்மெச்சூர்டாக லவ் பண்ணி பிரியறதும் இருக்குது, இம்மெச்சூர்ட் ஏஜ்லேருந்து லவ் பண்ணி சேர்றவங்களும் இருக்காங்க. ஸோ அது வந்து நான் யாரையும் எதுவுமே சொல்ல, டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள் அண்ட் அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அந்த கமிட்மெண்ட்டோட சீரியஸ்னஸ், இது எல்லாமே சேர்த்து தான் எல்லாமே வரும். மேரேஜுக்கு அப்புறம் வர லவ் தான் நல்லது. ஸோ தட் அவங்க 2 பேருக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். யாருனாலும் ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகிறது. ஸோ அதுதான் நல்லது. இன்கேஸ் நான் கோவமாக இருந்தால் அவங்க விட்டு கொடுத்து போகிறது, அவங்க கோவமாக இருந்தால் நான் விட்டு கொடுத்து போகிறது. ஸோ அதுதான் லைஃப் கோ த்ரூ பண்ணுறது. கல்யாணத்துக்கு அப்புறம் வர லவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை லவ் மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா? லவ் மேரேஜும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். கல்யாணத்துக்கு அப்புறம் வர லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். பிடிச்சிருந்தா தானே லவ்வே பண்ணுறாங்க. சில பேர் வந்து சும்மா ஆசைக்கோசம் பழகிட்டு விட்டு போயிடுவாங்க. சில பேர் உண்மையாக லவ் பண்ணுவாங்க. அவங்களாம் கண்டிப்பாக மேரேஜ் ஆகியும் லவ் பண்ணுவாங்க, மேரேஜுக்கு முன்னாடியே லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணுற இருக்குது. எனக்கு 2 பேருமே நம்ம வந்து மனசு விட்டு மனசு பேசுவோம். அதே மாதிரி வந்து சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும், அதெல்லாம் அனுசரித்து போய்க்குவோம். அதே மாதிரி பசங்கள்லாம் வந்து எல்லா ஃப்ரெண்டு மாதிரி தான் எங்கள் வீட்டில் எல்லாமே ஃபேமிலி. என் பையனும் லவ் மேரேஜ் தான், பொண்ணும் அரேஞ்ச் மேரேஜ். எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். அதனால் வந்து எந்த பிரச்சனைகளும் இல்லை, வீட்டில் சண்டையெல்லாம் வந்தது கிடையாது. உங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை? எங்களுக்கு 92 வந்து கல்யாணம் ஆச்சு. ஒரு லாஸ்ட்டாக ஒன் வேர்டில் லவ் வந்து டிஃபைன் பண்ண போகிறீங்க. 1 வேர்ட். கம்ஃபர்டபுள். நீங்கள் எப்படி கேட்குறீங்க? இந்த ஜென்ரேஷன் அந்த ஜென்ரேஷன் ரெண்டுமே ரெண்டுத்தையும் டிஃபைன் பண்ணியே சொல்லிடுங்க. லாஸ்ட் ஜென்ரேஷனில் கம்ஃபர்டபுள், இந்த ஜென்ரேஷனில் வந்து சும்மா பொழுதுபோக்கு. எப்படின்னா அந்த ஜென்ரேஷன் லவ் இட்ஸ் a bliss, இந்த ஜென்ரேஷன் இட்ஸ் சிம்பிளி வேஸ்ட். அப்படின்னா 1 வேர்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களோட ஒப்பீனியன். அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தரை விட்டு கொடுத்து போனால் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. லவ்னா வந்து கடைசி வரைக்கும் கூடியே இருக்குது தான் லவ். எங்கள் ஹெச்ஓடி தான் எங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாதது. ஏன்னா நாங்கள் எப்போவுமே 3 பேரும் ஒன்றா தான் இருக்கோங்க. எப்போவுமே எங்கள் 3 பேரை மட்டும் டார்கெட்டு. எல்லா விஷயத்துலையும் எங்களை அப்படியே நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு ஒன்றுனா இவன் விட்டு கொடுக்க மாட்டான். அந்த தாயலி வந்து எங்கள் 3 பேரையும் விட்டு விட்டுருவான். எதனா ஒரு பிச்சுனா அப்படியே எடுக்கிற மாதிரியே வர்றது. அதுக்கப்புறம் அந்த பிச்சில் எங்களை முழுசாக அப்படியே இன்வால்வ் பண்ணி விட்டுறது. கம்மலுக்கு பிடிச்சி, இந்த கட்டிங் பிடிச்சி, இந்த பேண்ட்டுக்கு பிடிச்சி, இந்த செருப்பு வேலையெல்லாம் வந்து பிடிக்கிறான். இப்போ அவனை மறக்கிறதுக்கோசமே தான் இங்கே வந்துக்கிறோங்க. இப்போ இங்கெல்லாம் சுற்றி பார்க்குறீங்க. லீவுன்னு காலேஜ்னு சொன்னாங்க, பார்த்தா என்னடானா இன்னைக்கு காலேஜ் வச்சுட்டுக்கிறாங்க. அப்போ நீங்கள் இப்போ காலேஜ் தான் படிக்கிறீங்க. இப்போ இவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்களே, உங்களுக்கு பயம் இல்லையா? நான் பயம் வேறு பேசுறது.
பயம் வரணும் பேரண்ட்ஸ் கட்டி கூப்பிட்டுப்பான் தீந்தோட இது பண்ணிப்பான் கேர்ள்ஸ் முன்னாடி அவமானம் பண்ணிப்பான் எல்லாம் மறக்க மாட்டோம். ஒரு குறிப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயம் ரிவெஞ்ச் எடுக்கணும். ரிவெஞ்ச் எடுக்கணுமா? என்ன மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கணுமா? அவன் புள்ளதான் கொஞ்சம் பார்த்துன்னுக்குறோங்க. எஸ்எஃப்எஸ்ல படிக்கிறான் தலைவன். அவன் புள்ளைய தான் என்ன செட்டிங் பண்ணோம் ப்ரோ. கூப்பிட்டுட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் பையனை கொடுப்போங்க அப்படின்னு தாத்தா பார்க்கட்டும் ப்ரோ. அவன் இந்த வீடியோ கொஞ்சம் வயலாச்சுன்னா பரவாயில்ல ப்ரோ. சார் உங்களுக்கு தான் சார் இது வீடியோ, மறக்காம பாருங்க சார். மறக்காம. அவர் பேர் என்ன ப்ரோ? இவ்வளவு எனக்கே ஈகரா இருக்கு. பேர் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பட்ட பேர் எதனா வச்சுருங்க. பட்ட பேர் எதுவும் இல்லை ப்ரோ, ஆனா சொட்டதல ப்ரோ. பேர் வந்து பரவாயில்ல. அவங்க இப்ப அவங்க செல்ல பேர் வச்சிருக்காங்க. அவங்க பிரின்சிபல் நேம் வந்து கேள்வி ப்ரோ. கேள்வியே தான் ப்ரோ அவங்க பேரு. ஃபுல்லா டை அடிச்சுன்னு வந்துட்டு அப்படி இது பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு. 3 பேருக்குமே மறக்க முடியாத நபர் வந்து ஹச்ஓடி தானா? ஆமா ப்ரோ, ரொம்ப பண்ணிட்டாங்க. ரொம்ப 10 நாள் லீவ் போட்டதுக்கெல்லாம் 3500 ரூபாய் 5000 ரூபாய் அட்னஸ் ஷார்டேஜ். வீட்டுல போயிட்டு ஒரு நாள் கூட காலேஜ் நிக்காத தினையில வருவாங்க. செம்மெல்லாம் லீவ் போடாம ப்ரோ. அது ஆனா எங்களை வெளியே நிக்க வச்சு அட்னஸ் ஷார்டேஜ் கட்ட வச்சிட்டாங்க. எங்களை 76%. எல்லா நாளும் 100% மாட்டோங்க. எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் நாங்க செய்வீங்களே. எதனால அப்படி பண்றீங்க? அவங்க எதனால பண்றாங்க? அது காலேஜே இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் அது மலை காட்டுல எடுத்து போயிட்டு 4 செங்கல்ல நெட்டு வச்சுட்டு காலேஜ்னு சொல்லுங்கிறாங்க ப்ரோ. அதனால தான் மறக்கவே முடியல ப்ரோ. இங்கெல்லாம் வந்து சென்னையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாருங்க ப்ரோ. இந்த விஐடி, எஸ்ஆர்எம், அண்ணா காலேஜ், மெயினா பச்சை பஸ்ல படிச்சிருந்துக்கணும் ப்ரோ. ரொம்ப மிஸ் பண்றேன். பச்சையை பார்த்து மிஸ் பண்றீங்க. ஒரு லேபிள் ஆயிட்டு இருந்துங்களா? லேபிள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அது சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து லவ் பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, லவ் நினைக்கவே லவ் பத்தி நான் வந்து லவ் பத்தி நினைச்சேன் அப்படின்னா இப்படி மைக்கத்தி 2025 நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். கூட்டம் அதிகமா வரும், கொஞ்சம் பார்த்து சேஃபா இருங்க. வீட்டுக்கு போகும்போது நல்லா சேஃபா போகுங்கள். நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, எதுவும் இல்ல. நீங்க சொல்லுங்க, நீங்க லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து லவ் பத்தி நினைச்சிருந்தேன்னா இப்படி மைக்க தூக்கிட்டு வந்து நின்றுக்க மாட்டேன். இல்ல பட் ஆனா என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, லவ் எப்பவுமே கொடுக்குற இடத்துல மட்டுமே இருக்கணும். ஒன்று வந்து எதிர்பார்த்து ஒன்று இருக்கவே கூடாது. அது வந்து என்னவா வேணாலும் இருக்கட்டும். இந்த இணைய புத்தாண்டு வந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க. நீலாம் கருத்து சொல்றீங்கன்னா டிஸ்டர்ப் பண்றாங்க. எப்படி சொல்றது? உங்க பாடியை பார்த்தா நிறைய அடி வாங்கின மாதிரி இருக்கு. இருக்கலாம், நம்ம வந்து வீடியோல அப்படி சொல்ல முடியாதுல்ல. இவங்களோட பேரண்ட்ஸ் மம்மி டாடி கேட்டுக்கோங்க. என்னவா இருந்தாலும் வீட்டுல போய் கேட்டுக்கோங்க. ஃபைனல் இயர் தாங்க படிக்கிறேன், செஞ்சிருவாங்க. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. சீக்கிரம் கல்யாணமா? ஆமா. ஓகே, லவ்லாம் பண்ணுவீங்க, கல்யாணம் பண்ணனும்னா இன்னும் சீக்கிரம் கல்யாணமான்னு கேப்பீங்களா? எதுக்கு அப்புறம் லவ் பண்றீங்க? வில்லி மாதிரி ஆயிட்டு. நான் லவ் பண்ண இப்படி மைக்க தூக்கிட்டு வந்து நிக்க நேரம் இருக்குமா? அப்ப நீங்க லவ் பண்ணா டைம் இருக்காதுன்னு சொல்றீங்க இப்போ? கண்டிப்பா. நான் வந்து அதாவது அதான் சொல்றேன், எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம ஒரு லவ் இருக்கணும். நம்ம வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. எப்படி நீங்க 60 வயசு பாட்டியை தான் லவ் பண்ணணும். இப்படி சொன்னா என்னதான் பண்றது? அப்ப எனக்குலாம் லவ் மேரேஜ் நடக்காதா? சத்தியமா நடக்காது. நீங்க நெக்ஸ்ட் இயர் கமிட் ஆகணும், கூடிய சீக்கிரம் பிரேக்கப்பும் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க லவ் லைஃப் குள்ளேயே போக கூடாது. வாழ்க்கையில உருப்படணும், கேரியர் ஓரியன்டா இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். ரெக்க மட்டும் இருந்தா யாரு தேவதடா. தேங்க்யூ தேங்க்யூ. பெஸ்ட் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஷான்ஸ் லைஃப் அண்ட் டெக் சேனலுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷான்ஸ் லைஃப் அண்ட் டெக்குக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானுங்க தட்டிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.